ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி அப்படிங்கிற ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட ரைட்டர் யாருன்னா குஷ்வந்த் சிங். இந்த ஸ்டோரி ஒரு ரியல் ஸ்டோரி. அதாவது அந்த ரைட்டர் அவருக்கும் அவரோட பாட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பார். இவர் தான் குஷ்வந்த் சிங். அதாவது இந்த ஸ்டோரியை எழுதியவர். இவர் சைல்டுஹுட்லேருந்து இவரோட பாட்டி கூட தான் வளருவார். இவரோட பாட்டி எப்படி இருப்பாங்கன்னா பார்க்குறதுக்கு ஷார்ட்டாக இருப்பாங்க, மற்றபடி நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. முதுகு லைட்டாக பெண்ட் ஆகி இருக்கும், அதாவது லைட்டாக கூன் விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்களோட ஹேர் ஃபுல்லாக ஒயிட் ஹேராக தான் இருக்கும். எப்போவுமே இவங்க ஒயிட் கிளாத்து தான் வியர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, அவரோட கிராண்ட் மதர் எப்போவுமே கையில் ரோசரி பீட்ஸ் வச்சுருப்பாங்க. ரோசரி பீட்ஸ்னால் என்னென்னா ஜெபமாலை. அதை எப்போவுமே கையில் வச்சுட்டு ஒரு கையை ஹிப்பில் வச்சுட்டு ஒரு கையில் அந்த ஜெபமாலையை வச்சுட்டு எப்போவுமே ப்ரே பண்ணுவாங்க. குஷ்வந்த் சிங்கோட பாட்டி ஒரு ரொம்ப ப்ரிட்டியாக இல்லாட்டினாலும் ரொம்ப பேரழகியாக இல்லாட்டினாலும் அவரோட பாட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்களாம். மட்டும் இல்லை, பாட்டியோட முகம் ரொம்ப காம் ஃபேஸாக இருக்குமா, அதாவது ஒரு அமைதியான முகமாக இருக்குமா. இப்போ ரைட்டர் அவரோட வில்லேஜில் அவரோட பாட்டி கூட இருந்த வாழ்க்கையை பற்றி சொல்கிறாரு. குஷ்வந்த் சிங்கோட பாட்டி ஏர்லி மார்னிங்கே முழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரையும் காலையிலே எழுப்பி விட்டுருவாங்களாம். எழுப்பி விட்டுட்டு ஸ்லேட்டை கொடுத்துட்டு ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு பாட்டி அவருக்காக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவரை அவர் பாட்டி தான் எப்போவுமே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கொண்டு விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அவர் ரிட்டன் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் பாட்டி ஸ்கூல்லே உட்காந்து ஏதாவது பைபிள் அந்த மாதிரி ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் உள்ள சில்ட்ரன் அல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இங்கே பாட்டி பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச பிறகு கிராண்ட் மதரும் ரைட்டரும் வர்றப்ப அந்த வர்ற வழியில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்ததுன்னா பாட்டி அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஏதாவது பழைய சப்பாத்தி சாப்பிட்டுட்டு மீதி வச்சது ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெலாம் கொடுப்பாங்களாம். இந்த மாதிரியான பாட்டிக்கும் இவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. என்ன டேர்னிங் பாயிண்ட்னா, இவங்க சிட்டிக்கு போயிடுவாங்க. இவருக்கோட படிப்புக்காக சிட்டிக்கு போயிடுவாங்க. அங்கே இப்போ இவ்வளோ நாளும் வில்லேஜில் பாட்டி தான் இவர் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ அவர் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ்லேயே போயிடுவாராம். முன்னாடி சைல்டுஹுட்டில் பாட்டி கூட டீச் பண்ணுவாங்க, ஸ்லேட் கொடுத்து எழுத வைப்பாங்க. ஆனால் இப்போ இவர் என்னென்ன சப்ஜெக்ட் படிப்பார்னா ஃபிசிக்ஸு, மேக்ஸு, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் நிறைய சப்ஜெக்ட் படிப்பார். அப்போது பாட்டிக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் ஒன்றுமே புரியாதான். அது மட்டும் இல்லை, பாட்டி நினைப்பாங்க ஸ்கூலில் காடை பற்றி ஒரு சப்ஜெக்ட் கூட இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கு தெரியும் அவரோட கிராண்ட் மதர் ஒரு ரிலிஜியஸ் பர்சன். அதாவது எப்போவுமே ரோசரி பீட்ஸ், அதாவது ஜெபமாலையோடு இருப்பாங்க, எப்போவுமே பைபிள் ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஸ்கிரிப்சர் கூட ஸ்கூலில் வைக்கலையே அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணுவாங்களாம். இது மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் என்னடா மியூசிக் கிளாஸ்லாம் வைக்கிறாங்க. மியூசிக் கிளாஸ்னால், அதாவது பாட்டியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் கிளாஸ் பெக்கர்ஸ் தான் படிப்பாங்க. அதாவது பெக்கர்ஸ்னால் பிச்சைக்காரங்க தானே, அவங்க தான் இப்போ கற்றுக்கிறது மியூசிக்லாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்கு மியூசிக்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திங்க் பண்ணுவாங்களாம். ஒரு ஜென்டில்மேன் மியூசிக் கற்றுக்கக்கூடாது அப்படின்ட்டு பாட்டி நினைப்பாங்களாம். இப்போ குஷ்வந்த் சிங் ஸ்கூல் லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸ்கூல் படித்து முடிச்சாச்சு. இப்போ ஒரு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இவரோட பாட்டிக்கும் அவரோட கிராண்ட் மதருக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேப் வருது. ஏன்னா ஒரு ரைட்டர் அந்த ரைட்டர் ஒரு செப்பரேட் ரூமில் இருக்காங்க, தனி ரூமில். பாட்டி தனி ரூமில் இருந்துக்கிறாங்க. அதாவது அது மட்டும் இல்லை, இவர் அவரோட கிராண்ட் மதர்கிட்ட பேசுகிறதே ரொம்ப ரேர் தான். பாட்டிக்கும் வேறு வழி இல்லை, என்ன பண்ண முடியும். பாட்டியும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட லோன்லினஸ் ஏற்றுப்பாங்க, தனிமையை ஏற்றுப்பாங்க. அந்த டைமில் அவங்க ஏதாச்சும் வேலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பின்னிங் வீல் வச்சு ஏதாவது த்ரெட் மேக் பண்ணிவிட்டு அவங்கள டைம் பாஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள பேர்ட்ஸுக்கெல்லாம் டெய்லி ப்ரெட்டை பீஸாக கட் பண்ணி பேர்ட்ஸுக்கெல்லாம் அவங்க கொடுப்பாங்க. அந்த பேர்ட்ஸ்லாம் அந்த கிராண்ட் மதர்கிட்ட நல்லாவே அட்டாச்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லை, அந்த கிராண்ட் மதரோட ஷோல்டரில், ஈவன் ஹெட்டில், அந்த காலில் கூட அந்த பறவைகள் உட்காருமா. அந்த அளவுக்கு கிராண்ட் மதர்கிட்ட இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அட்டாச்ட் ஆயிரும்.
இப்போ ரைட்டர் வந்து யூனிவர்சிட்டியும் கம்ப்ளீட் பண்ணிடுவார். இப்போ வந்து இன்னும் ஹையர் ஸ்டடி பண்ணணும், இன்னும் ஃபர்தராக ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்ராட் போகலான்னு வந்து பிளான் பண்ணி அப்ராட் போவார். அப்போது வந்து இந்த டைம் வந்து பாட்டிக்கு வந்து பாட்டி வந்து ரொம்பலாம் டிஸ்டர்ப் ஆகலை, ரொம்பலாம் மனசு வந்து உடஞ்சி போகல. ஏன்னா பாட்டி வந்து ஏற்கனவே தனிமையை வந்து பழகிட்டாங்க. ஏற்கனவே இவர் வந்து யூனிவர்சிட்டி போன பிறகு ரொம்ப ரேராக தான் பேசுவார், தனி ரூமில் தானே இருப்பாங்க. பாட்டி வந்து தனியாகவே இருந்து பழகிட்டாங்க. அப்போ வந்து அப்ராட் போகிறதுக்கு வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து பாட்டி வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் பாட்டி போவாங்க. பாட்டி போயிட்டு போகிறப்ப வந்து அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் கொடுப்பாங்க. கிஸ் கொடுத்து வழி அனுப்பி வைப்பாங்க. அப்போ வந்து குஷ்வந்த் சிங் வந்து அவரோட பாட்டியை பார்த்துட்டு நினைப்பாங்க, பாட்டிக்கு வந்து கிராண்ட் மதருக்கு வந்து ரொம்ப வயசாகிட்டு, அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து 5 இயர்ஸ் கழித்து தான் வரும்போது வந்து பாட்டியை பார்ப்போமா இல்லையோ தெரில, இதுதான் மேபி லாஸ்ட் மீட்டிங்காக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே வந்து திங்க் பண்ணுவார். ஆனால் வந்து பாட்டிக்கு ஒன்றுமே ஆகாது. பாட்டி வந்து நல்லா இருப்பாங்க. அவர் வந்து 5 இயர்ஸ் கழித்து ரிட்டர்ன் வந்து வர்றப்போ வந்து பாட்டி வந்து அவருக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க ட்ரெயின் ஸ்டேஷனில். அவரை வந்து ஹாப்பியாக வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே வந்து அவர் வந்து அப்ராட்லேருந்து வந்தப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும்னா பாட்டிக்கு வந்து கொஞ்சம் ஆகிடுவாங்க, உடம்பு சரியில்லாமல் ஆயிரும். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, அது வந்து ஒன்றும் இல்லை, சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் ஃபீவர் தான், ஷி வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் ஆனாலும் பாட்டிக்கு வந்து நமக்கு ஏதோ சரியில்லை, நம்ம வந்து இறக்க போகிறோம், நம்ம வந்து ஐம் கோயிங் டு டை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து திங்க் பண்ணுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டி வந்து இனி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரோசரி பீட்ஸ் ஜெபமாலையை வச்சுட்டு யார்கிட்டையும் பேசாமல் அவங்க வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து எழுந்து பார்க்குறப்ப வந்து பாட்டி கீழே விழுந்து கிடப்பாங்க, கையில் வந்து ரோசரி பீட்ஸ் இருக்கும். அப்போ வந்து ரைட்டர் வந்து பதட்டமாக வந்து செக் பண்ணுவாங்க. பார்த்தா பாட்டி வந்து இறந்துருப்பாங்க. பாட்டியோட ஃப்யூனரலுக்கு முன்னாடி வந்து பாட்டியோட வீட்டுக்கு வந்து எல்லா பேர்ட்ஸும் அந்த கிராண்ட் மதரை பார்க்க வரும். அந்த கிராண்ட் மதர் பாடி பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, அதுவும் எப்படி உட்காரோன்னா சவுண்ட் எதுவுமே மேக் பண்ணாமல் அமைதியாக அந்த பேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பாட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ளூ அவே இந்த மாதிரி அது வந்து இரங்கல் தெரிவிச்சு பேர்ட்ஸ் எல்லாமே. இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கிராண்ட் மதருக்கும் அந்த ரைட்டருக்கும் உள்ள ஒரு பாண்டு, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் மதரோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஒரு ப்ரெஷியஸானது. அது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஸ்டோரி? பாய்.